வணக்கம். நேற்று தென்மேற்கு வங்கக்கடலிலே உருவான டிட்வா என்ற புயல் தற்போது புதுச்சேரிக்கு தென்கிழக்காக சுமார் 440 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த புயல் சின்னமானது சில நேரங்களிலே 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களிலே 10 முதல் 15 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து வருகிறது. இந்த புயலின் பெரும்பகுதியானது நேற்றைய தினம் இலங்கையின் நிலப்பகுதியிலே நேற்று நிலவி வந்த காரணத்தினால் இலங்கையிலே கடுமையான மழைப்பொழிவையும் நிலச்சரிவையும் பேரழிவையும் அங்கு ஏற்படுத்தியுள்ளது. இந்த டிட்வா புயலானது பெரும்பகுதி நேற்று நிலப்பகுதியிலேயே கழித்து விட்டபடியால் இன்று சற்று வலு குறைந்தவாறு வங்கக்கடலிலே நகர்ந்து வருகிறது. தற்போதுள்ள வேகத்தின்படி 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையிலே இது கரை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த புயல் சின்னம் காரணமாக இன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளிலே மிதமானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. இந்த மழை இன்று இரவு வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. நாளை 29ஆம் தேதி அதிகாலை முதல் ராமநாதபுரம், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளிலே கனமழையும் ஒரு சில இடங்களிலே அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. 30ஆம் தேதி கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலே ஆங்காங்கே கனமழையும் ஒரு சில இடங்களிலே அதி கனமழையும் காணப்படும். புதுச்சேரிக்கு வடக்கே கரையிலே கலந்த பின் வடக்கு நோக்கி நகர்ந்தவாறு ஆந்திரா பகுதியிலே 2ஆம் தேதி வரை நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது.